சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ, மாசத்துக்கு ஒரு தடவ அப்படின்னா ஒரு குறைஞ்சது 2 மாசத்துக்கு ஒரு தடவ அல்லது அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது புதுசா ஒரு செஸ் ரெக்கார்ட் வந்து பிரேக் ஆகிட்டே வருது. ஸோ, அப்படி தான் இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து சிந்தாராவோட சேலஞ்சர் இதை பார்த்தோம். ஸோ, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எவர் அப்படிங்கிற மாதிரி நடக்க போகுது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஷாலி. ஸோ, இந்தியாவிலேருந்து முதல் சதுரங்க வீராங்கனை இந்த மாதிரி ஒரு சாதனை பண்ணுறது. அதாவது FIDE கேண்டிடேட்ஸ் உமன் செக்ஷனை வின் பண்ணது அண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைட்டில் சேலஞ்சராக வந்து மாறினது. இன்றைக்கி அதாவது நேற்றே இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, யாகிஸ்கான் எர்கோமஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து நம்ம நிறையா அவரை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஏற்கனவே பேசியிருக்கோம், நம்ம சேனலில் பேசியிருக்கோம். அவர் ரொம்ப யங் பிளேயர் ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட் 14 இயர்ஸ் ஓல்டு. ஓகேங்களா? அவர் ஒரு புது சாதனை வந்து பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து நம்ம பார்க்க போகிற கேம் வந்து வெஸ்லினி டொப்பலாவுக்கும் யாகிஸ்கான் எர்கோமஸ்க்கும் நடந்தது. இது வந்து கிளாஷ் ஆஃப் ஜென்ரேஷன் 3 அப்படின்னு சொல்லி ஒரு டோர்னமெண்ட் chess.com யூஸ்வலாக இந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணுறது வழக்கம். ஸோ இந்த மாதிரி டொப்பலாவோட அவரை விளையாட வச்சுருக்காங்க. அதில் வந்து 6 கேம்ஸ் கொண்ட ஒரு என்ன சொல்கிறது, 2 பேருக்கு மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அந்த டோர்னமெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற கேம் வந்து 5th கேம். இது ரொம்ப ரொம்ப லென்த்தான ஒரு கேமாக இருக்கலாம். ஏன்னா அந்த கேமோட காம்ப்ளெக்சிட்டி அதிகம். ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ கேரகான் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா அந்த கேம் வந்து ஒரு மாடல் கேமாக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ ஒயிட் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. அதாவது எக்ஸ்வேர்ல்ட் சாம்பியன் வெஸ்லினி டொப்பலாவ். ஸோ E4 C6. இப்போ அவருக்கு வயசு 51. ஸோ கிளாஷ் ஆஃப் ஜென்ரேஷனாக ரொம்ப சீனியர் பிளேயருக்கும் ரொம்ப யங் பிளேயருக்கும் வைப்பாங்க. ஸோ C6 அண்ட் தென் பான் டு D4, பான் டு D5, பான் டு E5. பின் அதுக்கப்புறம் பிஷப் F5. ஸோ பிஷப் F5க்கு அப்புறம் நைட் F3 டெவலப் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் E6, பிஷப் E2. ஸோ இது வந்து ஷார்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். நைட்டு F3ல போட்டு பிஷப்பை சிம்பிளாக கிளாசிக்கல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதுக்கு வேரியேஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கேரகானில் ஷார்ட் வேரியேஷன். ஸோ A6 அண்ட் தென் கேசல் பண்ணுறாங்க. கேசல் பண்ணதுக்கப்புறம் C5. ஸோ யூஸ்வலாகவே கேரகானில் 2 டெம்போ இந்த பானுக்கு சி பானுக்கு யூஸ் பண்ணுறது வழக்கம். ஸோ C5. ஸோ பிஷப் E3 ஃபோர்ஸிங் த ட்ரேட் ஆக்சுவலி. ஸோ அதனால் ட்ரேட் பண்ணுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து ட்ரேட் பண்ணோடனே நைட் டேக்ஸ் D4 ஆடுறாங்க. அதுக்கு அவர் வந்து நைட் E7 விளையாடுறாரு. ஏங்க இங்கே நமக்கு சான்ஸ் இருக்குங்க, நம்ம வந்து பிஷப்பை மூவ் பண்ணி நம்ம பிஷப்பை ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம், ஏன் அதை விளையாடல அப்படின்னு பார்த்தா, சப்போஸ் நீங்கள் பிஷப்பை ரீட்ரீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி ஒயிட் கன்சிடர்ட் வின்னிங் அட் தியர் லெவல். ஏன் அப்படின்னா பான் டு C4. இதில் என்னங்க பிரமாதம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பான் டு C4 நீங்கள் திரும்பி வெட்ட கூட வாய்ப்பு இருக்குது. வர வரைக்கும் லாபம்னு வெட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா தென் பிஷப் F3, ஆன் B7, குயின் C7 போட்டு டிஃபெண்ட் பண்ணலாங்க. நைட் டு D2. இப்போ ஒயிட்டு கிட்டத்தட்ட எல்லா பீஸும் டெவலப் பண்ணிட்டாரு. ஆனால் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணல. ரெண்டாவது நைட் சென்ட்ரலைஸ்டாக இருக்குது. பிஷப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் லைன்ஸ் இருக்குது. அடுத்த ரூக் C5க்கு வரப்போகுது. எக்ஸாம்பிள் நைட் D7 அண்ட் தென் நைட் டேக் C4 ஆல்ரெடி கன்சிடர்ட் வின்னிங். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் குயின் டேக் C4 ஆடினீங்க அப்படின்னா தென் ரூக் C1 அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் கொலாப்சிங். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பொசிஷன். நீங்கள் ஈஸியான ஒரு அட்டாக். எக்ஸாம்பிள் இப்போ குயின் அட்டாக்ல இருக்குது. குயினை B4க்கு மூவ் பண்ணிங்க அப்படின்னா தென் ரூக் C7. ஏன்னா நீங்கள் இங்கே காட் பண்ணிங்க, நான் இப்போ டபுள் அட்டாக் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். இந்த ஒன்ஸ் இந்த நைட் எங்கேயாவது டிஸ்கவரி கொடுத்துச்சு அப்படின்னா மேட் த்ரெட் இருக்குது. ஸோ இங்கே மேட் பண்ண முடியாது, பட் அட்லீஸ்ட் இங்கே மேட் த்ரெட் இருக்குது, கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கோர் இல்லாத போது. ஸோ இவ்வளோ சிக்கல் இருக்குது. ஜஸ்ட்டு சாதாரண ஒரு மூவ் தான் இந்த இடத்துல. பிஷப் G6 ஓப்பனிங்கில் இது கேரகான் பிளேயருக்கு கட்டாயமாக இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நைட் E7, பான் டு F4, பான் டு H5. அண்ட் இங்கே ஏன் H6 விளையாடாமல் H4 ஆடுறாரு? H6 நீங்கள் விளையாடினீங்க அப்படின்னா H5 அவர் விளையாடுறதுக்கு மிகப்பெரிய ரீசனே இந்த G4 வராமல் தடுக்கிறது தான். பிஷப் H7, பான் டு F5 அண்ட் தென் அகெயின் யுவர் கிங் இஸ் இன் த சென்டர். பிளாக் இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி லூசிங் H5. அதனால் நைட் டு D2 அண்ட் இங்கே அதே போல் பிஷப் அண்ட் H5. ஏன்னா எல்லா மூவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து வெட்டினோம் அப்படின்னா ஓகே, உங்களுக்கு ஒரு பான் கிடச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நைட் BC6க்கு அப்புறம் நைட் டு D2 அண்ட் தென் லெட்ஸ் சே இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் பார்க்கலாம். பட் இதில் என்ன அப்படின்னா ஓகே, பிஷப் F2 இஸ் த மூவ் கவரிங் H5. குயின் இங்கே வரக்கூடாதுன்ட்டு. என்னென்னா உங்களுக்கு லாங் ரனில் இந்த H5லேருந்து ஓப்பன் ஆகிறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக காட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது எதுக்கு தேவையில்லாமல் வெட்டுவானேன்ட்டு வெட்டலை.
ஸோ நைட் டெவலப் பண்ணுறாரு, இவரும் நைட்டை டெவலப் பண்ணுறாரு. ஸோ நைட் ட்ரேட் ஆகுது பிஷப்புக்கு. ஸோ நைட் வந்து உள்ள சென்டருக்கு வருது. பிஷப் F2 கவரிங் தி ஸ்கொயர் அண்ட் தென் பான் டு G6. ஸோ எக்ஸலண்ட்டான செட்டப்பு. ஸோ லைட் ஸ்கோர் பிஷப்பை ட்ரேட் பண்ணிட்டாரு. எல்லா பாயிண்ட்ஸையும் லைட் ஸ்கோரில் உட்கார வச்சிட்டாரு. அவ்வளோதான். அண்டு இந்த பொசிஷனில் G5 விளையாடலாமா? ஓகே, இது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூர்டான ஒரு பிரேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்பிட்வீனில் வந்து இந்த மூவ் நம்ம மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது G5 வந்து நம்ம விளையாடுவோமா தெரியல. ஸோ G6 இஸ் வெரி நேச்சுரல். பிஷப் D3, C8, A3, A3க்கு அப்புறம் பிஷப் E7 டெவலப் பண்ணுறாரு. டெவலப் பண்ணினதுக்கப்புறம் ரூக் டு C1, ஆன் டு B5, ஆன் டு B4. இந்த இடத்துல என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தா, B4க்கு அப்புறம் பி பானை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஒன்ஸ் இந்த பி பானுக்கு எக்ஸ்ட்ரா டிஃபெண்டர்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ 2 அட்டாக்கர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ வந்து பான் வந்து முன்னாடி போக முடியாது. இப்போ சப்போஸ் C3 நம்மளால் விளையாட முடிஞ்சது அப்படின்னா A4 ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். தென் குயின் சைடு வந்து பிளாக் வந்து கொலாப்ஸ். ஸோ நைட் H6. வாட் இஸ் த பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் இஸ் ஆக்சுவலி ரெடி டு கோ ஆன் டு G4. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓகே வெட்ட போகிறாங்கன்னு நினச்சி மூவ் பண்ணாங்க அப்படின்னு நினச்சா அது அப்படி கிடையாது. ஏன்னா வெட்டினாக்கா ஒரு ஜாலி தான். F into G5 போட்டு ரூக்கை வந்து G5ல வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. நைட் H6ஓட ஐடியா ப்ரோவோக்கிங் வீக்னஸ், பான் டு H3. அண்ட் இந்த ஒரு மூவ் பாருங்கள், இந்த ஒரு மூவே வந்து பார்த்திங்கன்னா கேமை கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு மாற்றிருக்கும். என் கேம்லேயும் சரி, ஏர்லி மிடில் கேம் அண்ட் லேட்டர் பார்ட் ஆஃப் த மிடில் கேமில். ஸோ நைட் F5 போன வேலை முடிஞ்சது. வீக்னஸை ப்ரொவோட் பண்ணணும். டார்க் ஸ்கொயர்ஸில் வீக்னஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ கிங் H2. சரி, எப்போங்க கேன்சல் பண்ணுங்க? கேன்சலாக அது எதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேன்சலே பண்ண மாட்டார். ஸோ H4, நைட் F3, நைட் டு G3. ஏன்னா சென்டர் க்ளோஸ்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கிங் இங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிறது சேஃபாக இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் இந்த பொசிஷனை வச்சு பார்க்கும்போது. ஸோ நைட் டு G3, நைட் F3, நைட் G3 உள்ளே பூந்துட்டார். பூந்ததுக்கப்புறம் ரூக் E1. நம்ம இடத்துக்கு வந்து நைட்டை வச்சுருக்காரு. ஒரே வெட்ட வேணாமா, ஒரு பான் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி வெட்டினீங்கன்னா வெட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து கிங் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். லைக் G5, F5 அண்ட் தென் G4. ஸோ பிளாக்கு வந்து ப்ராக்டிக்கல் சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் தேவையில்லாமல் இப்போது கிங்கை தூக்கிட்டு இப்படி ஓடுற மாதிரி ஆகும். அதுவும் இந்த மாதிரிலாம் வெட்டிட்டீங்க அப்படின்னா தென் பிஷப் H4 செக்கு. தென் நீங்கள் ஆக்சுவலாக வெட்ட முடியாது. வெட்டிங்கன்னா யூல் பி மோஸ்ட்லி லூசிங். ஸோ கிங்குக்கு கார்டாக இந்த நைட் இங்கே இருக்கிறது முக்கியம். அண்ட் தென் நீங்கள் ஓட வேண்டியதான் இந்த மாதிரி. ஸோ ரொம்ப ரிஸ்க்கான வேரியேஷன். யாரும் இந்த மாதிரி கிங்கை வந்து இந்த மாதிரி ஊர் சுற்றுறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க கிங்கை வச்சுக்கிட்டு. ஸோ ரூக் E1, ஆன் டு G5. ஸோ திரும்பவும் அவரோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனை ஓப்பன் பண்ணுறது தான் கிங் சைடில். ஸோ குயின் டு D2, ரூக் டு G8, C3. அண்ட் டொபோலா வந்து பார்த்திங்கன்னா எல்லா மூவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு இவால்யூஷன் பார் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். எல்லா மூவும் பர்ஃபெக்டாக ஆடிட்டுருக்காரு. அவரோட அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டே வருது. ஆனால் பிளாக் கிட்ட ஓகே, ஒரு சேலஞ்சே பண்ண முடியாத மாதிரி ஒரு நைட்டு G3யில் போய் உட்காந்துருக்கு. ப்ளஸ் அவர் வந்து சில ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ண பார்க்குறாரு கிங்குக்கு அகெயின்ஸ்டாக. அப்படி இருக்கும்போதும் ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து அட்வான்டேஜ் காமிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாக் அவரால் ஜென்ரேட் பண்ண முடியாது தான். ஸோ G takes F4 அண்ட் தென் ரூக் C2. அண்ட் இங்கே வந்து குயினால் வெட்டுறது ரொம்ப 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 ரிஸ்க்கு. ஏன்னா பிஷப் G5, நைட் டேக்ஸ் G5னா குயின் டேக்ஸ் G5, குயின் F6 அண்ட் தென் மேபி நைட் H5. பிளாக் குட் பி பெட்டர் இந்த மாதிரியான வேரியேஷன்ஸில். ஸோ பட் அவர் வந்து அவசரப்பட்டு வெட்டலை. அதுக்கு பதில் ரூக் C2, குயின் C7 டெவலப் பண்ணுறாரு. ஸோ ஃபார்மிங் எ பேட்ரி. சம்டைம்ஸ் இந்த மூவ் வராது, ட்ரிக் இருக்குங்க. ஸோ இந்த பிஷப் இருக்குது, பட் இங்கே ஒரு லைன் வரும், அதை நம்ம பார்ப்போம். A4. A4க்கு அப்புறம் இந்த அட்வான்டேஜ் வந்து குறையிறது உங்களால் பார்க்க முடியும். அது ஏன்றதை பார்க்கலாம். பட் சரியான மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குயின் டேக்ஸ் F4 இப்போ ஆட முடியும். இப்போ என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பிஷப் G5 ஆட முடியாது. ஏன்னா நைட்டால் வெட்டிடுவாங்க. முன்னாடி குயின் இங்கே இருந்தது பேட்டரியில். அப்போ நம்ம வந்து F5 தான் விளையாடணும். ஆனால் இங்கே வேறு மூவ் இருக்குது பிளாக், தான் F5. F5 வந்து ஒரு பொசிஷனலாக ஒரு சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவ். என்னென்னா இங்கே பிளாக்னால ஆம்பசாம் பண்ண முடியாது. ஆம்பசாம் பண்ணோம் அப்படின்னா தென் குயின் வில் பி ட்ராப்பிங். அப்போ வேறு என்னங்க பண்ணுறது அப்படின்னு பார்த்தா வேறு மூவ் தான் பண்ணணும். ஸோ வேறு என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே பிஷப் டேக்ஸ் G3 கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஓகே தான் இந்த பொசிஷன். அதே போல் இன்னொன்று நைட் டேக்ஸ் H4 ரொம்ப க்ரீடியாக விளையாடுறது. இன் தட் கேஸ் நைட் E4 வில் பி ஸ்ட்ராங். ஸோ நைட் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிப்பார் இந்த பானோட சப்போர்ட்டில். அண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட்
அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் கொடுத்த பானை எடுத்துடலாம். இந்த பானுக்கான டிஃபெண்டர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் டிஃபென்ஸ் பண்ணுறது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெட்டர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, A4 போயிட்டு குயின் சைடு ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. B takes A4 அண்ட் தென் ரூக் A2. இந்த இடத்துல நிறையா வேரியேஷன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ரூக் A2 வந்து விளையாடுறாரு. பட் இந்த இடத்துல குயின் டேக்ஸ் F4ம் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா ரூக் டு G5. ஸோ இந்த கிங் இந்த டயங்கனில், அதாவது இந்த எக்ஸ்ரேவை பற்றி நான் சொல்லியிருப்பேன். செஸ்ஸில் எக்ஸ்ரே அப்படிங்கிற ஒரு அட்டாக் இருக்குது. இன்டெரக்டாக வந்து ஒரு பீஸை அட்டாக் பண்ணுறது இல்லையா. அதுக்கிடையில் எத்தனை பீஸ் இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, குயினுக்கு நேராக ஒரு ரூக் வச்சாங்கன்னா எத்தனை பீஸ்னாலும் குயின் நவுத்திங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் தான் குயினுக்கு நேராக கிங் இருக்குது அப்படின்னா எத்தனை பீஸு குறுக்க இருந்தாலும் நீங்கள் நவத்த தான் செய்யணும். எக்ஸாம்பிள் இப்போ நைட் G5 அடிச்சிங்கன்னா பிஷப் டேக்ஸ் G5 இங்கே ஒரு டிஸ்கவரி பண்ண பார்க்குறோம். சப்போஸ் பிஷப் A6 அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் தான். அப்படி பண்ணும்போது we have this move knight takes E5. So knight takes E5க்கு let's say bishop takes C8 and then you are losing. Bishop takes C8 ஆட முடியாது. Queen to D4 is the only move to stay in the game. சப்போஸ் நீங்கள் க்ரீடியாக விளையாடுறீங்க, இல்லை வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக்காக விளையாடுறீங்க, க்ரீடின்னு சொல்ல முடியாது, ரொம்ப நேச்சுரலாக நம்ம இது எப்படிங்க தப்பாகுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா knight F1 செக். திரும்ப ரூக்கால் வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா pawn to F3. ஸோ டிஸ்கவர்ட் அட்டாக் ஆன் த குயின். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிளியர் அண்ட் சாக்ரிஃபைஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். So queen takes G5 and then knight G4 double check, king G1 and then queen to H2 mate. ஸோ இந்த மேட்டிங் பேட்டர்ன் வந்து இப்போ இதுக்கப்புறம் நிறைய லைன்ஸில் ரிப்பிட்டேட்டிவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யாகிஸ் கான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஃபார்மெட் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து கிளாசிக்கல் கேம் தான். அவரோட டைம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் எல்லா தடவையும் இந்த த்ரெட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அழகாக ஒரு குறைஞ்ச நேரத்தில் இது எல்லாமே பண்ணுவார். ஸோ D4 ரூக் G5 தான் பெஸ்ட்டு. பட் D4 நான் ஒயிட் இஸ் வின்னிங். ஏன்னா இந்த நிலையில் அவரால் வந்து குயின் டேக்ஸ் F4 அடிக்க முடியும். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா விளையாடல அந்த மூவ். அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா நைட்டெல்லாம் வெட்டுறாரு. அண்ட் நவ் த கேம் இஸ் அகெயின் ஈக்குவல்னு சொல்லுது பாரு. பட் ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பிளாக் இஸ் பெட்டர். ஸோ நைட் டேக்ஸ் E5, அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் A6. ஸோ இந்த இடத்துல நிறையா லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மூவ்ஸ் ரெண்டு பேருமே கரெக்டாக ஆடிட்டே வருவாங்க. ஸோ பிஷப் இன்டு A6 பின் அதுக்கப்புறம் pawn to F3. அந்த மேட்டிங் பேட்டர்ன் அவர் வந்து செட்டப் பண்ணுறாரு. ஒன்ஸ் அகெயின் உங்களால் வந்து பிஷப் டேக்ஸ் C8 ஆட முடியாது. இந்த முறை இன்னும் பியூட்டிஃபுல்லான ஃபினிஷ் இருக்குது. கேன் யூ சால்வ் தட்? ஓகே, ஸ்டார்டிங் வித் திஸ் நைட் G4 செக். நீங்கள் சிம்பிளாக கிங்கை மூவ் பண்ணிங்கன்னா knight E2 செக் அண்ட் தென் queen H2, queen takes G2 மேட். இங்கே கிங் F1 வந்தீங்கன்னா knight H2 இஸ் அ பியூட்டிஃபுல் செக் மேட். சப்போஸ் கிங் F1 வந்தீங்கன்னா கிங் H1 வந்தீங்க அப்படின்னா தென் குயின் டு H2 இஸ் டைரக்ட் மேட், அல்லது நைட் டேக்ஸ் F2 இஸ் அ பியூட்டிஃபுல் செக் மேட் ஒன்ஸ் அகெயின். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பொசிஷனில். ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பானை வெட்டிட்டு இந்த மேட் த்ரெட்டை பார்க்குறாரு F3 புஷ் பண்ணதுக்கப்புறம். அதனால் அவர் செக்கு போட்டு நைட்டை வந்து பின்னாடி வர வைக்கிறாரு. ஏன்னா இந்த நைட்டு பின்னாடி அவராகவே வர வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன் லெஸ் என்ன சொல்கிறது, ஒரு பீஸ் வந்து கம்மியாகிடும் இந்த லைனில், நம்மளாவே வந்து வாண்டடாக இது பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீக்வன்ஸ் வந்து இப்போது யாகிஸ் கான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார். கிங் டு G1. ஏன்னா இப்போ நீங்கள் டிஸ்கவர் அட்டாக் வந்து வெளில போயே ஆகணும். ஸோ அவர் போயிட்டார். இதுக்கப்புறம் பண்ணுற மூவ்ஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, மரண மாசாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு 5-6 மூவ் பண்ணுவார் பாருங்கள். இந்த பீஸை வின் பண்ணிடுவார். பார்த்துட்டே வாங்க. கிங் G1, நைட் E2 செக், நைட் டேக்ஸ் E2, ரூக் டேக்ஸ் G2 செக், அண்ட் தென் கிங் F1. நைட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி போக வச்சுருக்காரு. அண்ட் தென் ரூக் டேக்ஸ் F2 செக், கிங் டேக்ஸ் F2, குயின் H2 செக், கிங் டேக்ஸ் F3, குயின் டேக்ஸ் H3 செக், கிங் F2, குயின் F5 செக், அண்ட் தட்ஸ் அ ஃபோர்க். ஸோ குயின் F4 வச்சு பிளாக் பண்ணுறாரு செக்கை. அண்ட் தென் ஹீ பிக்ஸ் அப் த பீஸ். சரி, இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. என்ன இம்பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட ரூக் இருக்குது, இவர்கிட்ட ஒரு மைனர் பீஸ் ப்ளஸ் 2 பான் வச்சுருக்காரு. அண்ட் ரெண்டுமே ஃபாஸ்ட் பான். அண்ட் ஒயிட்டோட கிங் வந்து கொஞ்சம் வைட் ஓப்பனாக இருக்குது. அதை அட்டாக் பண்ணி ஏதாவது பண்ணலான்றது அவரோட ஐடியா. இன்னும் வந்து 5 மூவ்ஸ் இருக்குது அவர் வந்து டைம் கண்ட்ரோலை வந்து மேக் பண்ணுறதுக்கு. ஆனாலும் அக்யூரேட்டாக ஆடிட்டுருக்காரு. ரூக் G1. இங்கே வந்து டெப்பலோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா பெஸ்ட் மூவ் அப்படின்னு பார்த்தா நைட் டு D4 கெய்னிங் த டைம் ஆன் த குயின். அண்ட் குயின் வந்து D5 போனதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் A4 ஆடலாம். ஸோ இது ஈக்குவல். பட் இருந்தாலும் பிளாக் வந்து பண்ணக்கூடிய பெரிய பெரிய த்ரெட்ஸ் எதுவும் இப்போதைக்கு இமீடியட்டாக பண்ண முடியாது. ஆனால் ரூக் G1னாக்கப்புறம் நைட் F6 வராரு. ஐடியா என்ன அப்படின்னா நைட்டு திரும்ப கிங் சைடில் வந்து ரொட்டேட் பண்ணி உள்ளே எங்கேயாவது ஜம்ப் பண்ண பார்க்குறாரு. அதுக்கப்புறம் குயின் F3,
குயின் C4 கெய்னிங் த டைம் ப்ளஸ் நைட் E4 செக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ ரூக் டேக்ஸ் A4. இப்போ அந்த பாஸ் பானை விட்டுட்டு இந்த பாஸ் பானை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பேக்கு. ஸோ நைட் E4 செக்கு, கிங் E1, பின் அதுக்கப்புறம் நைட் டு G5. Now the queen is threatened. So queen B7, rook C7, queen A8 check, rook C8, rook to G4. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நிறைய இடத்துல ஒன்லி மூவ். நான் எந்தெந்த மூவ்னு சொல்ல, பட் நிறைய இடத்துல இப்போயுமே ஒன்லி மூவ் தான் விளையாடணும் பிளாக்கு. ஸோ குயின் C7 இஸ் த ஒன்லி மூவ். ஸோ குயின் H1 போயிட்டு கவர் பண்ணிடுறாரு. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கேம் இஸ் ஈக்குவல் அகெயின். இவ்வளோ பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிட்டு ஒரு அமைதியாக ஒரு பொசிஷன் மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேயும் சில த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ H3 அட்வான்ஸ் பண்ணுறாரு. ரூக் டு A5, பான் டு F5. ஸோ என்னென்னா இந்த ரூக்கை வந்து வச்சு இங்கே ஒரு பெரிய த்ரெட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. மேபி 2 பீஸ் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதை உடனே கட் ஆஃப் பண்ணுறாரு. பிளாக்கேடிங். ரூக் டெக்ஸ் G5 எனிவே, அண்ட் தென் பிஷப் டெக்ஸ் G5, அண்ட் தென் குயின் டெக்ஸ் H3. ஸோ அந்த பாஸ்பானுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை கொடுத்துட்டு திரும்ப கேம் வந்து நலிஃபை பண்ணுறாரு. ஸோ இவர்கிட்ட பிஷப் இருக்குது, அவர்கிட்ட நைட் இருக்குது. அண்ட் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரொம்ப டைனமிக்கான பொசிஷன் சொல்லலாம். என்னென்னா கிங் வைடு ஓப்பனாக இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஸோ பிஷப் F6, கிங் F1, ரூக் டு D8. ஸோ ரூக் வந்து பேக் ரேங்கில் போட பார்க்குறாரு. ஸோ ரூக் A6 போகிறாரு. அண்ட் தென் குயின் டு C4, கெய்னிங் த டைம் ஆன் த ரூக். அண்ட் தென் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டொபலாவ் வந்து மிஸ்டேக் பண்ண ஆரம்பிக்கிறார். இது வரைக்குமே அந்தளவுக்கு பெரிய மிஸ்டேக்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. பட் இங்கே ஓகே, குயின் H5 செக் கொடுக்குறாரு. குயின் H5 செக் கொடுக்குறாரு. கிங் F8 வந்ததுக்கப்புறம் நீங்கள் கூட அந்த மூவை பார்க்கலாம். இப்போது ரூக்கோ அட்டாக்ல இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே ரூக் A7 த்ரெட்னிங் செக் மேட். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பர்பச்சலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பர்பச்சல் தான் அது ஆக்சுவலாக. குயின் H6 செக் வந்து வச்சிட்றாரு ரூக் A7 ஆடுறதுக்கு பதில். இன்ஃபேக்ட் ரூக் A1 கூட ஆடலாம். அவர் பின்னாடியே போயிட்டு பேக் ரேங்கை காட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. கேம் வந்து ஈக்குவலாக முடிஞ்சிடும். பட் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த செக்கு த்ரோ பண்ணுறாரு. அவரோட பிளான் என்ன அப்படின்னா, இங்கே ரூக்கு இங்கே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு, அப்போ பிஷப் வந்து பிளாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே வெட்டிடலாம் அப்படின்றது தான் பிளான். பட் பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது. ரெண்டாவது கிங்குக்கு பெருசாக டிஃபென்ஸ் இல்லை. குயின் அண்ட் ரூக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹண்ட் பண்ணிடலாம் அப்படின்றத இப்போ எர்கோமஸ் சொல்லுவார். எப்படின்னு சொல்லி பாருங்கள். பிஷப் G7, queen takes E6, and then rook D1 check. King G2, and then queen G4 check. King H2, queen H4 check. King G2, and then queen H1 check. ஸோ இங்கே நிறையா ஸ்கொயரை இப்போ கட் பண்ணிடுச்சு குயினை. அண்ட் தென் king to F2, queen H2 செக். இப்போ திரும்ப அப்படியே ஒரு பாக்ஸ் பண்ணிட்டார் பார்த்தீங்களா. ஸோ king E3, and then queen H3 check, and then king F2. இங்கே ஆக்சுவலாக நைட்டை வச்சு பிளாக் பண்ண சொல்லுது, பட் அதுவுமே மேட் தான். ஸோ கிங் F2, அண்ட் தென் ரூக் டு F1 செக் மேட். எஸ். ஸோ இப்போ இந்த கேம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வந்து பார்த்து. அவரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இவர் என்ன சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப இளம் வயதிலே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 2700 ரேட்டிங் வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தா வேஇ வந்து 15 வயசில் வந்து அதை வாங்கியிருந்தார். இப்போ அந்த சாதனையை வந்து இவர் முறியடிச்சிருக்காரு. 14 வயசில் 2700 ELO அப்படிங்கிற சாதனையை வந்து இவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேம். அண்ட் எர்கோமஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவர் ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அலிரிசா ஃபிரூசா, வேஇ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இது மாதிரி தான் வந்து பண்ணிட்டு வந்தாங்க. பட் அலிரிசா ஃபிரூசாவும் சரி, இல்லை வேஇயும் சரி, கேண்டிடேட்ஸ்லாம் ஆடி இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவர் அடுத்த ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கண்டெண்டராக வருவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது அந்த கண்ட்ரியில் இருந்து ஆக்சுவலாக. ஏன்னா இவரோட பிளேயிங் ஸ்டைல் அண்ட் அந்த கேம்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இவரோட மிகப்பெரிய ஒரு சாதனை. ஸோ 14 இயர்ஸ், எக்ஸாக்டாக மந்த்ஸ் அண்ட் டேஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் நான் 14 இயர்ஸ் சொல்கிறேன். 14 இயர்ஸில் 2700 ரேட்டிங் வந்து நம்மங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. மிகப்பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆகிஸ் கான் எர்கோமஸ். ஸோ இப்போ இவங்க விளையாடிட்டு இருக்க இந்த கேமோட ரிசல்ட்ஸ் பேஜை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டோர்னமெண்ட்டோட ஹோம் பேஜ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. 6 கேம் மேட்ச் ஆக்சுவலாக 90+30 ஆர் 90 minutes ஃபார் 40 moves. அதுக்கப்புறம் 30 minutes வித் 30 செகண்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ கிளாசிக்கல் மொனாக்காவில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 அண்டர் 18 டர்க்கிஸ் நம்பர் 1. ஸோ ரேட்டட் 2687ஓட ஸ்டார்ட் பண்ணினார். அப்போது ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 3 கேம் வின் பண்ணிட்டார், 2 கேம் ஆக்சுவலாக ட்ரா. ஸோ யாகிஸ் கானோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 ரேட்டிங் கரெக்டாக ஏற்றி இப்போ 2700 வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு வித் 2957 பர்ஃபார்மன்ஸோட.
ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டு அவருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து இதெல்லாம் பண்ணவே முடியாது. நம்ம செஸ்ல வந்து இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டே வராங்க. ஸோ இனிமே வந்து இந்த வேர்ல்ட் ஸ்டேஜ் அல்லது வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஆட்களுக்கு மட்டும் கிடையாது. அதாவது ஒரு அடல்ட் செஸ் பிளேயருக்கு மட்டும் கிடையாது. யங் ஏஜ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறது நெறைய பிளேயர்ஸ் இப்ப ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவரோட சாதனை. அடுத்து அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, குகேஷ் 18 இயர்ல வேர்ல்ட் சாம்பியன் ஆனது. சிந்தா ராவ் திரும்ப ஒரு ஒரு 20 வயசுல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஆடப் போறாரு. ஸோ இந்த மாரி நெறைய சாதனைகள் வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ செஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டுருக்கு. அதே நேரத்தில செஸ் பிளேயர்ஸ், யங் பிளேயர்ஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்கன்றது கிளியரா நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம நம்மள தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருந்தா அவரால வந்து இவ்வளோ வயசுல, இவ்வளோ குட்டி வயசுல இந்த மாரி ஒரு சாதனைய பண்ணியிருக்க முடியும் பாருங்க. அவ எவ்வளோ கேம் இந்த புடிச்சிருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏற்கனவே சொன்ன மாரி இது ஒரு லென்த்தான வீடியோ தான். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.